2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது அதிமுகவுடன் கூட்டணிக்கு வர மதிமுக தயாராக இல்லை என ஜெயலலிதாவிடம் ஓ பன்னீர்செல்வம் பொய் கூறிவிட்டதாகவும் அதற்கான பலனைத்தான் தற்போது அவர் அனுபவித்து வருவதாகவும் கூறியுள்ள வைகோ, அரசியலில் ஆத்திச்சூடி கூட அறியாத விஜய் முதலமைச்சர் கனவுலகில் மிதப்பதாக கடிந்துரைத்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்வதா கூடாதா என்ற கேள்வி எழுந்தபோது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து அவருடைய பொதுச் செயலாளர் அனுப்பி வைத்த குழுவில் இங்கே வந்தாங்க. எவ்வளவு கடைசியா கொடுக்க முடிவு பண்ணியிருக்கு? 12 சீட்டு தான் அப்படின்னாரு. இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை விட அதிக சீட்டு கொடுக்கறதுக்கு உங்க பொதுச் செயலாளர் ஒத்துக்கிட்டா அப்ப கூட்டணியை உறுதிப்படுத்தலாம், அதுவே செய்யறோம்னு சொல்லிட்டு போனாங்க. முக்கியமா சொன்னவர் ஓபிஎஸ். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளரிடம் போய் அவர் நம் கூட்டணியில் நீடிக்க விரும்பவில்லை, அவர் சொல்றபடி நம்ம சீட்டு கொடுக்க முடியாது, அதனால முடிச்சிட்டாரு அப்படின்னு பொய்ய சொல்லிட்டார். போன கையிலேயே வச்சிருக்கிறேன். ஓபிஎஸ் கூப்பிடுவாரு, கூப்பிடவே இல்லை. ஏன்னா அவங்க எடுத்த முடிவுக்கு மாறா அவர் எந்த காரணத்தை முன்னிட்டு நம்ம கூட கூட்டு வரமாட்டாருன்னு ஓபிஎஸ் போய் சொல்லிட்டார். அதன் பலனை இன்று ஓபிஎஸ் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு திமுக தான் போட்டி அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதுதான் நான் சொன்னேன், அரசியலில் ஆத்திச்சூடி கூட தெரியாத இந்த மனிதர் நான் ஆட்சிக்கு வந்து இப்பொழுதே முதலமைச்சர் ஆகிவிட்ட மாதிரி கனவு உலகத்துல மிதந்துகிட்டு அவரது கனவுகள் அனைத்தும் காணல் நீராக போய்விடும்.